சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்தை இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. என்னடா சொல்ல போகிற? எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் சொத்தை பிரித்து கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் அப்பாவே முடிவு எடுத்துட்டாருல, நீ யாரை தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்கவும், இங்கே பாரு அப்பா சொத்தை பிரித்து கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவரே நமக்கு சொத்து மாதிரி தான். அவர் இல்லைன்னா இந்த வீடாகவே இருக்கவே இருக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. எப்போ பாரு பணம் சொத்துன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் அலைஞ்சிட்ருக்க? நீயும் இவரோ வயிற்றுல தானே பிறந்துட்டுருக்க. ஏன் இப்படி மட்டும் சுயநலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நீ எங்கேனாலும் இருப்ப, ஆனால் நாங்கள் ஒன்றும் அப்படி இருக்க முடியாது. ஏற்கனவே 30 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு கடன் இருக்குது. அந்த கடத்தை எல்லாத்தையும் நான் அடைக்கணும். பிஸ்னஸை வேறு லெவலுக்கு நான் கொண்டு போகணும். அதுக்கு எனக்கு இந்த சொத்து ரொம்பவே முக்கியமாக படுது. தேவையில்லாமல் உள்ளே போந்து எதையும் கெடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எல்லாரோட சம்மதத்தோடு தான் இந்த சொத்தை பிரிக்க முடியும். எனக்கும் முத்துக்கும் இதில் துளி கூட சம்மதமாக கிடையவே கிடையாது. அதனால் இந்த சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு, எங்களுக்கும் அதுதான் தோணுது. இந்த சொத்தெல்லாம் பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு? அப்பா முடிவு எடுத்துட்டீங்களே, சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அதிகாரமாக கேட்குறாங்க. மீனா நீயாச்சும் சொல்லு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடாக இருந்துச்சு. குடிகாரனா என்ன இப்படி மனுஷனாக மாற்றினது நீ தான். தயவு செஞ்சு நீயாவது அப்பாவுக்கு சொல்லி புரிய வைமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.